நேத்தி ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டு கொச்சுக்கிட்டு போனதால இந்த வீடு வாசல் எப்படி கிடக்கு பாரு. ஏன் நான் ஒரு ஆளுதான் இந்த வீட்டுல பொம்பளை இருக்கனே, வேற யாரும் இல்லையா? இருந்தாலும் நம்ம தான் செய்யணும், சேர்த்தாலும் நம்ம தான் செய்யணும். என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெடுத்து மாட்டிக்கிட்டோம், அனுபவிச்சுதானே ஆகணும். என்ன மாட்டிக்கிட்டே என்ன அனுபவிக்கிற? ஏண்டி வேலை செய்யும்போது இப்படியே புலம்பிக்கிட்டே செஞ்சா ஏதாவது விளங்குமா? ஆமா சேத்த விளங்குது. இங்க தெரியாமத்த கேக்குறேன், பொம்பளை நான் ஒரு ஆளுதான் இந்த வீட்டுல இருக்கனா என்ன? உடுனாலும் பிறந்தாலும் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சு ஆகணும் போல இருக்கு. என்னத்த பண்றது, எல்லாம் என் நேரம். எதுக்கு எங்கே இருக்கிற கடுப்பு கொண்டு வந்து இங்க காட்டுற? இந்த உன்னை யாரும் வீடு தூத்து வாசு தூத்துன்னு ஏதோ சொன்னாங்களே, காட்டுக்கு உன் விருப்பத்துக்கு வேலையை செஞ்சு விட்டு அப்புறம் எதுக்கு எல்லாரையும் பிடிச்சு வைக்கிற? கடப்பத்தை இப்படி என்கிட்ட கொடுத்துட்டு போ. உன் புருஷன் துணிமணியெல்லாம் துவைக்கலன்னு சொல்றேன் பாரு. அழுக்கு துணி எதுவும் இருந்தா போய் துவைச்சு போடுடி. எங்கே வெளியே போகணுமா? என்னத்த என்ன திருட்டு போன எதுக்கு அடுப்பு சுத்தி சுத்தி வருதே? நம்ம நேரம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் யானை இப்பதான் எனக்கு தெரியுது. நான் பாட்டுக்கு வசந்தி வீட்டுல தானே இருந்தேன். என்னத்துக்கே நீ ராத்திரியா கூட்டாதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன். இங்க கூட்டம் வந்து அதை செய்ய இதை செய்யணும் எதுக்கு சொல்றீங்க? உங்க மவனுக்குலாம் என்னால துணி துவைச்சு போட முடியாது. பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தா என்ன நினைச்சுதானே அடிச்சாரு. இப்ப துணி எதுக்கு நான் துவைச்சு போடணும்? என்னால துணிமணி எல்லாம் துவைக்க முடியாது. ஏத்த உங்க மவனுக்கு நீங்க துவைக்கிற மாதிரி இருந்தா துவைச்சுக்கோங்க. தா விளக்க மாறிங்க கடக்கு எடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அடியே அடியே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோனா எடுத்து நீ அடிச்சுக்க சொல்றியா? ஒருத்துக்கு 2 பேரா இருக்கீங்கல்ல, ஆளுக்கு ஒரு விளக்கமத்தை கொண்டு வந்து அடிக்க வேண்டியதுன்னு. ஏன் சும்மா கீழே தரையில போட்டுட்டு போற? கோவம் இருந்தா காமிச்சிட்டு போ. இந்த அடி இந்தா எதுக்கு இப்ப தேவையில்லாத பேசுறிய? விளக்கமாரிங்க கடக்கு எடுத்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லல. விளக்கமத்தை கொண்டு உங்களை அடிக்கிறதுக்குலாம் வேற யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு கிட்ட போய் பேசுங்க, என் கிட்ட பேசாதீங்க. இவ எதுக்கு இம்பிட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு போறான்? நான் என்ன பண்ணிட்டேன்? தடியே இந்த ராத்திரில இருந்து சாப்பிட்டியா இல்லையா? இங்க பாரு, ஏன் நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடாட்டி போனா உங்களுக்கு என்ன? சரி போய் அந்த துணியை துவைச்சு போடு, மறந்துடாத. வெளில போனமா என் மாவன் எத்தனை மீண்டும் மீண்டும் சொல்றேன், துணியை என்னால துவைக்க முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அடியே அடியே நீ துவைப்பான்னு சொல்லி தாண்டி உன் புரிச்ச கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க. என்ன இவ இப்படி முறுக்கிக்கிட்டு போறா? ஐயா ஏங்க பயப்படாம வாங்க, வாங்கங்கறல உள்ள உள்ள வாங்க. மைனே மைனே. ஐயா இப்ப எதுக்கு இப்படி கத்துறியா? என்ன வேணும்? ஏன் மைனே எத்தனை முறை கூப்பிடுறது? மைனே அவங்க தான் என் ஃப்ரெண்டு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இலை பேகி எதுவும் பிடிச்சிருக்கா? ஐயா வெறும் வீட்டை கட்டி ஃப்ரெண்டுன்றா. ஏய் இங்க இருந்தாவது பேய் ஓடிட்டு வந்து யா வீட்டுல குடும்பம் நடத்துறாதடா. மைனியா என்ன நீங்க கெஸ்ட் வந்திருக்காங்க பேகிங்கிற? இந்த அதான் நிக்கிறாங்களா, உன் கண்ணுக்கு தெரியல? இலை எங்கடா யாருடா யாரு நிக்கிறது? அப்படி கொஞ்சம் திருப்பி பாரு. ஐயோ என்ன சொல்றது அவங்கள? ஏங்க உள்ள வாங்குங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. யார இவன் வாங்க போங்கங்கறான்? இவ்வளவு மரியாதையெல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டானே. ஏய் யாருடா? லேய் சுப்பு எதுக்கு அங்கேயே தங்கி தங்கி நிக்கிறீங்க? உள்ள வாங்க, நம்ம வீடு தான், வாங்க. வணக்கம்க்கா. லேய் யாரா அந்த பிள்ளை? மைனி மைனி அது வந்து மைனிய. லேய் யாருன்னு கேக்குற? என்னமா வந்து போயங்கற? என்னடா இது? மைனிய. ஐயா 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 யாராவது வாங்கல. தனியா எடுத்து போய் நான் யார்கிட்ட சொல்றது? என் பெருசா வெய்ய மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு சம்பாரிச்சு போட்டு இவனை கால மாடு மாதிரி வளர்த்து விட்டது இதுக்குதாடா. ஐயோ நான் இப்ப என்ன செய்ய வேண்டிய தெரியலையே. அந்த மனுஷன் வந்து அவசர வீட்டுக்கு வரே. என்னை பாவி நீ அப்பவே ஊர் சுத்தும் போது தெரியடா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு வந்து நிப்பானே. ஒரு வேற வீட்டுக்கு போகாம ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு வம்பு தப்பு பண்ணும் பொழுதே நான் நினைச்சேன். ஐயோ இப்படி என் கொலையை ஆசை பண்ணிட்டியடா பாவி. இலை இலை இது உனக்கு நல்லா இருக்காடா, நல்லா இருக்காடா. உன் கூட பிறந்து பிறப்பு ஒருத்தவன் இருக்கானே, அவனை மறந்து பட்டியாடா பாவி பயலே. ஏக்கா ஏ சின்ன பண்ணே. ஐயோ யாரும் இல்லையா அந்த நேரம் பார்த்து? யாராவது வாங்கல. சும்மா அழுவீர் நிப்பாட்ட. இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சா? ஏண்டா தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நிக்கிற? என்ன ஆச்சு நான் கேக்குறேன். கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடா? இருந்திருந்தா நீ என்ன இப்படியா பண்ணுவ? ஐயோ ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த மனுஷன் கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? பிடிச்சி என்ன எதனா உழுக்குன்னு உழுக்கு வரந்த ஆளு. ஐயோ வீட்டுல நடக்கிறத பார்க்காம ஊரை சுத்திக்கிட்டு நிக்கிறிய நீ கையை களவடிப்பாரு. ஐயோ போச்சு, அடி வாங்கி சாவ போறேன் நானு. போச்சு நீட என் கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ சாமி. மைனி இப்ப எதுக்கு கத்தி சண்டை போட்டு ஊரை கூட்டுற? அப்படியே என் அண்ணன் கையை வச்சு உன்னை அடிச்சு விட்டாலும் ஓவரா பேசாத சரியா? என்ன சொல்ல வரது கேளு. என்னடா சொல்ல வர? நீ இந்த ஒரு பிள்ளைய கூட்டுக்கிட்டு வந்து நிக்கிறையில தெரியலையா? நீ என்ன சொல்ல வர? இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறியா? இல்லை இது கூடமா தெரியாத நான் முட்டாளா இருப்பேன்? ஏண்டா ஒரு வயசு பிள்ளைய துணிச்சலா வீட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிய. இது எந்த ஊர்லடா அடுக்கும் சொல்லுடா, எந்த ஊர்ல அடுக்கும்? நீ அப்படியாவா இப்படியாவா அந்த வேலைக்கு போவா இந்த வேலைக்கு போவனு பகல் கனவு கண்டுகிட்டு ஏன் கொடுத்த ஒரு கொத்தமல்லி கொத்துன்னு நான் ஊருக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு திரிகிறேனே. ஐயோ பாவி சண்டலி இதுக்கு தானே ஈன கனவு கண்ட நீனு? நெஞ்சே வெடிக்கு போல இருக்கு. பதறுதே சாமி, பதறுதே எங்கமெல்லாம் பதறுதே. மைனி என்னடா என்ன சொல்லுடா சொல்லு.
இவ்வளவு தூரம் நடந்த பிறகு இன்னும் என்ன இருக்கு? சொல்லி தொலைடா, சொல்லி தொலை. அண்ணன் கேட்டா நான் தாண்டா பதில் சொல்லணும் பயந்துக்கிட்டு. சரி, நீ அண்ணனுக்கு பதில் சொல்ல வேணாம், ஆட்டுக்குட்டிக்கும் பதில் சொல்ல வேணாம். இது என் ஃப்ரெண்டு, சரியா? இந்த கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்குறதுக்கு வந்திருக்காங்க. லேய், ஃப்ரெண்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல தங்க வந்திருக்காங்கன்னு சொல்ற? வயசு புள்ளைய கூட்டி கொண்டு வந்து வீட்ல தங்க வச்சா என்னடா நினைக்கும் ஊர் உலகம்? ஏண்டா என்ன நினைக்கும்? சரி, அவன் அதை நினைப்பான், இவன் இதை நினைப்பானு. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற ஆளு நான் கிடையாது. எனக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதுதான் செய்ய முடியும். இல்லை, இந்த குடும்ப மானத்தை வாங்க நிக்கிறியாடா? சொல்லுடா, வாங்குறதுக்கு நிக்கிறியா? ஊருக்குள்ள உன் அண்ணன் மறுவாதியோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இங்க வர மைனி, இது ஒன்றும் உன் புருஷனுக்கும் உனக்கும் மட்டும் சொந்தமான வீடு கிடையாது. இந்த வீட்டுல எனக்கும் எல்லா உரிமையும் உண்டு. சும்மா யார் இந்த பொண்ணு, எதுக்கு இங்க வந்திருக்கு, என்ன ஏதுன்னு எதுவும் கேட்டுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு நின்ன அப்புறம் நடக்கிறதே வேற. கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணு இங்கதான் இருக்கும், அப்புறம் நானே அனுப்பி விட்டுறேன். புரியுதா? கனியே, நீங்க உள்ள போங்க. எதுவும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எதுவும் வேணும்னா என்னைய மட்டும் கேளுங்க, வேற யாருக்கிட்டையும் பேசாதீங்க இந்த வீட்டுல. இல்ல பரவாயில்ல, என்னால எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை? நான் போறேன். நான் ஏற்கனவே டென்ஷன் பிபில இருக்கேன், என்ன மேலும் மேலும் டென்ஷன் ஆக்காதீங்க. உள்ள போங்க தயவு செஞ்சு. சரி சரி, போறேன். சுப்பு சுப்பு தப்புன்னு நிக்காது. நீங்க உன் புருஷனை எப்பவும் என்னை நம்பவே மாட்டீங்களா? நான் என்ன திருட்ட போயில? உங்களுக்கு தெரியாம இது வரைக்கும் நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? ஏமா நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல விடுறமே, 4 பேருக்கு என்ன பேசுவாங்க, குடும்ப நிலைமை என்ன ஆகும்னு தெரியாமல செய்வேன். சரி, நம்ம குழந்தை ஏதோ பிரச்சனையில இருக்காமல இருக்கு, அவன் எது பண்ணாலும் சரியாத்தான் இருக்கும்னு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அப்படியே கையா முய்யான்னு கத்துற. தருமைனே, அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளார இருக்கிறது இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஊர் உள்ளார போய் எதுவும் நீ 1க்கு 2 கொளுத்தி போட்ட அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஊருள்ள போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியா போறான், கேட்டா ஃப்ரெண்டுன்றான். ஐயோ, என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் என்ன சொல்லுவேன்? என் மண்டை வெடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ கடவுளே, பாவி மனுஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, இனி நான் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் சாமி. அந்தாலும் வந்து ஏன்டி இவன் இப்படி பண்றான்னு என்னைய தூக்கிப்பட்டு மதிப்பான். இவன் என்னன்னா உன் புருஷன் எதுக்கு என்னை கேட்கறான்னு இவன் 4 பேச்சு பேசுவான். இவங்க 2 பேருக்கு நடுவில் கடந்துக்கிட்டு நான் சாவணுமா? முடியாதுப்பா, முடியாது. மூளைக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சு என்னைய சாவடிக்கிறதுக்குள்ள நானே பேசாம எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன். என்ன இது கொள்ள அநியாயமா இருக்கு? இவங்க மாமா அடிச்சா வாங்கிக்கணுமா, மறுபடியும் வந்து சிரிச்சா ஈன பல்ல கட்டிக்கிட்டு நிக்கணுமா? வெக்கா மானம் சூடு சொன்னா இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்ல நினைச்சிட்டு இருக்கு. பொம்பளை பிறந்த எல்லாருக்கும் இதே நிலைமை தானே? இல்ல எனக்கு மட்டும் தான் அந்த நிலைமையா? என்னத்த சொல்ல? யாத்தாடி கணப்பு இந்தாரு, உன்னை தான் கூப்பிடுறேன். இல்லடி, என்ன புடி கொடுக்காம போய்கிட்டே இருந்தா? அதான் பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டோம்ல, அப்புறம் என்ன என் மேல கோவப்பட்டு எங்க போயிடுவ நீ? என்னை விட்டு உனக்கு யாரடி இருக்கா? ஏய், இங்க பாரு, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிரு. கைய விட போறீங்களா இல்லையா? என்ன, நான் உன் கைய பிடிக்க கூடாதா? கைய விட போறீங்களா இல்லையா? விட முடியாது. என்ன பண்ணுவ? நீ எதுக்கு என் கைய பிடிக்கிற? என்ன இருக்கு உனக்கு என் கைய பிடிக்கிறதுக்கு? அதான் கேக்குறேன், சொல்லியா சொல்லு. ரொம்ப ஆச்சரியமா பாக்குற. என்னடா இவன் வாய திறந்து பேசுறா? எத்தனை நாளைக்கு தான் நான் அப்படியே அமைதியா போறது? வெக்கா மான சூடு சொன்ன இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லன்னு நினைச்சுக்கிட்டியா? உன் துணியெல்லாம் துவைக்காம கிடக்கு, என்னைய துவைச்சு பட சொன்னியாமே உங்க அம்மா கிட்ட? எந்த நினைப்புல துவைச்சு பட சொன்ன? ஏயா பொண்டாட்டின்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா அன்னைக்கு அடிக்கும் பொழுது கொஞ்சமாவது யோசிச்சிருப்ப. அடிச்சது கூட நான் உன்னைய தப்ப சொல்லலையா? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம என் மேல கை வச்ச பாரு. என் மனம் இன்னும் ஆறல ரணமா வெந்து கிடக்கு. வாய பேச வைக்காத. என்னையா வார்த்தை சொன்ன? என்னை விட்டா உனக்கு யாரு இருக்கான்னு கேட்டியா? உன்னைய விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுதானயா இத்தனை காலமா இந்த வீட்டுல மாடு கணக்கா உழைச்சு கொட்டின. ஒரு வேலைக்காரி மாதிரி இத்தனை வருஷமா இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய விட கேவலமா நடந்துகிட்டனையா? ஒரு நாளாச்சும் நம்ம பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு நீ நினைச்சு பாத்திருப்பியா? சொல்லு, பாத்திருப்பியா? இவளுக்குன்னு யார் இருக்கா? இவளை நம்ம என்ன பண்ணாலும் யார் வந்து நம்மள கேட்பான்னு தானே நீ இவ்வளவு தூரம் நடந்துகிட்ட. இங்க பாரியா, தன்னால உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு அடிமாடு மாதிரி உன் வீட்டுல வேலை பார்த்த ராசாத்தி நீத்தோட செத்து போயிட்டா. இப்போ உன் கண்ணுக்கு எதுக்க நிக்கிறவ அந்த ராசாத்தி கிடையாது. நீ வைக்கிறதா சட்டம், நீ பேசுறதா நியாயம்னு சொல்லிக்கிட்டு திரியிற வேலையெல்லாம் இது என்கிட்ட நடக்காதுப்பா. இனி எனக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் அதை நானே தட்டி கேட்பேன். இனி யாருக்கும் பயந்து வாழ மாட்டேன். இனி எனக்கு நான் தான் எல்லாமே. யார நம்பியும் இனி நான் இருக்க போறது கிடையாது கிடையாது கிடையாது. வழியா வழியா வந்து நிக்கிற பிள்ளையார் கணக்கா பொம்பலனா அம்பட்டு கேவலமா போயிடுச்சா? இல்ல ராசே, என்னையா உன் பொண்டாட்டி என்னமோ முணங்கிக்கிட்டே போறா? முணங்கினாளா? எம்மா, இப்படி நேரம் இங்க நின்று அவ பேசுனதெல்லாம் கேட்டிருந்த. நீ கேட்டு இருக்கணும். எனக்கு என்னவோ கொஞ்ச நேரம் புயல் வந்து சுழட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. ஏமா, உன் மருமலுக்கு மண்டையில எதுவும் அடிபட்டு இருக்குமா? ஏதோ கோவத்துல நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னமோ உலகத்திலேயே புருஷ முண்டாட்டி சண்டையே நடக்காத மாதிரியும் இந்த வீட்டுலதான் அதிசயமா நடக்கிற மாதிரியும் இவளை ஊருக்கு முன்னாடி வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்ட மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் சரி வர மாதிரி தெரியலம்மா. இனி நானா போயெல்லாம் அவகிட்ட பேசிக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிக்க மாட்டேன். அவளா என்னை தேடி வரட்டும்.
வீட்டுல உக்காந்துக்கிட்டு 3 வேளையும் நல்லா நான் சம்பாரிச்சு போட்டது சாப்பிடும் பொழுதே இவளுக்கு இவ்வளவு தெனாவட்டுனா அப்ப இவெல்லாம் தனியா சம்பாதிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு 1 ரூபா செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டா அட உலகம் தாங்காது போலயே. என்னம்மா என்ன? ஒண்ணும் இல்லப்பா, கொசு போயிடுச்சு வாயில, கொசு. சரி, என் சட்டை 2 3 அழுக்கா கிடக்கு, துவைச்சு போடு. சரிப்பா, சரி சாமி. 10 மாசம் சுமந்து பெத்துட்டோம் இல்லையா, துவைச்சு போடுறேன் போ. இவ்வளவு பேச்சு பேச எங்க கத்துக்கிறப்பா இவ? இப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாது இத்தனை வருஷமா. இந்த செல்லி இந்த டிவி இந்த நாடகத்தையும் பார்த்து ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாலோ. முதல்ல இந்த நாடகம் பார்க்கறத நிப்பாட்டணும் எப்படியாச்சும். அதுதான் இவளுக்கு கெடுக்குது. நாடகத்துல வர மாதிரியே டைலாக பேசுறாப்பா. பொண்டாட்டி என்ன சொல்ல வரான்னு இவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். புருஷங்காரன் தானே கோவப்பட்டான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். இனிமே எதுவும் தப்பு பண்ணா அப்புறம் அவனை திருத்தலான்னு அவளும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. நான் யார் பக்கம் நிற்கிறது, யாருக்கு பற்றி சொல்றது? 2 பேருக்கும் சொல்லிதான் இந்தா ஏதோ 2த்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துப்புட்டேன். என் மருமகாரி என்னவோ புதுசாக புரட்சியெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. புருஷனுக்கு எதிராக கொடி எடுத்துக்கிட்டு நடுவாசல உக்காந்துருவாளோ. சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, எங்கடி இருக்க? ஏ சின்ன பொண்ணு, ஓய் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, நான் மோசம் போயிட்டேன்டி, நான் மோசம் போயிட்டேன். ஏய் சின்ன பொண்ணு. என்னாச்சு? எதுக்கு இப்போ ஓன்னு ஓட விடுற? என்ன நடந்துச்சு அதை சொல்லு முதல்ல. என்ன நடந்துச்சுன்னா என் குழந்தை எவளையே கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காட்டி. இந்த சும்மா கனவு கனவு கண்டுட்டு வந்து உளராத. தண்ணி குடிக்கிறியா? ஏய் கனவுலாம் இல்லடி, நெசந்தாண்டி. செம்மையா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குடி. இப்பந்தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒருத்தைய கூட்டு வந்தான். யாருடா என்னடா இதுன்னு கேக்குறேன். அதை பத்திலாம் நீ கேட்காத. அதை பத்திலாம் கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு என்னை ஆசிக்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சுட்டாட்டி. என்ன சொல்ற? வெளியே அனுப்புனா? என்ன அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்? அந்த பொண்ணு ஒன்றும் வாய திறக்கலையா? இல்லடி, அந்த குந்தாணி யாரோ தெரியல, குத்துக்கிற மாதிரி நிக்கிற உலக்க மாடு. அதான் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இங்க கிளம்பி வந்துட்டேன். அங்க இருந்தா எதுவும் சண்டை தான் நடக்கும். நான் வந்து கேட்கட்டுமா? ஆனா என் புருஷன் வர்ற வரைக்கும் எதுவும் கேட்க வேண்டாம். இந்த ஆளு வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது கேட்டு அப்புறம் சண்டை கண்டை ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏன்டி அவன் இப்படி பண்றான்? என்ன நினச்சிக்கிட்டே இருக்கான் அவன்? பாவம், உன் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவன் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணுறாரு. இவன் என்னன்னா பொண்ணு கூட்டியாந்து வீட்டில் வச்சிருக்கான். ஐயய்ய, என்ன பண்ண யாருக்கிட்டையும் சொல்லாதடி, யாருக்கிட்டையும் சொல்லாத. என் மான மரியாதைலாம் போயிடும். நான் யாருக்கிட்ட சொல்ல போகிறேன்? நான்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு, சரியா? நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தாலே போதும். இல்லடி சின்ன பொண்ணு, எனக்கு மனவலி தாங்க முடியல. அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். வீட்டுல ஒலை போட்டுட்டு வந்தேன், அடுப்பு கூட நிப்பாட்டல. அந்த பையன் வெளியே போன துரத்தி விட்டுட்டான். என்ன ஒலை போட்டு அடுப்பு நிப்பாட்டலையா? பைத்தியமாட்டி, சிலிண்டர் என்ன விலை விற்கிது? அடுப்பு அப்படியே எரிய போட்டுட்டு வந்திருக்கா? சரி, நீ வீட்டுக்கு போய் முதல்ல சமையல் வேலையை பாரு. உன் வீட்டுக்காரர் வந்ததும் பேசிக்கலாம். அவன் யார் உன்னைய வெளியே துரத்துறதுக்கு? அவன் சும்மா கோவத்துல எதுவும் கத்திருப்பான். நீ போ. நான் போக மாட்டேன்டி, நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நானு. அப்புறம் என் பரிசு என் மூஞ்சில குத்தவ. இல்லைனா அப்படியே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க பாரு. அவன் அம்மா இல்லாத பிள்ளை, தெரிஞ்சு தெரியாமல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். நீ தான் இப்போ அவனுக்கு துணையா இருக்கணும். அவன் என்ன சொன்னான்? உன் தம்பியா இருந்தா நீ விட்டுட்டுவியா? அடியே அதில்லடி கதை. அப்படி எவ்வளவு கூட்டி வந்து இவ்வளவுதான் நான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எவ்வளையும் எட்டுட்டு வந்து வச்சிருக்கான். கேட்டா என் பிரண்டு இருக்கிறான். நேரா 2 பேரும் பெட்ரூமுக்குள்ள போறாங்க. சே, கர்ம என்ன பேசுற? அவன் குழந்தை அப்படி எல்லாம் பட்டவன் கிடையாது. அவன் எதை பேசுவானே தவிர நல்லவன். நீ எதுக்கும் பயப்படாது, சரியா? சரி வா, நானும் வாரேன் உன் கூட. இந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்கலாம். ராசத்தியக்கா வீட்டுல இருந்துச்சே, போயிடுச்சு அது. ராத்திரி அவங்க மாமியா வந்து கூட்டிட்டு போயிடுச்சுடி. அதுகிட்ட போய் எதுவும் விஷயத்த சொன்னியா? நான் அந்த வீட்டு பக்கம் போக மாட்டேன். அந்த மனுஷன் என்ன பேச்சு பேசினாரு, நான் போகவே மாட்டேனே. அக்காவா வந்தா வரட்டும், இல்லைன்னா வேணாம். என்னடி அதுக்காக போகாமலா இருக்கிறது? வேணாங்கிறல்ல, போ வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒதுங்கியே இருக்கலாம், அதான் நல்லது. துணி துவைக்கிறதுக்கு பொண்டாட்டி வேணும், பாத்திரம் கழுவ பொண்டாட்டி வேணும், நல்ல பக்கடையை சமைச்சு போட பொண்டாட்டி வேணும். இப்படி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சேவை பண்றதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி வேணும். யாரை சொல்லி என்ன குத்தம்? காலங்காலமா பொண்டாட்டி மருவனா புருஷனுக்கு சேவகம் பண்றவங்கன்னு தானே சொல்லி வளர்த்து விட்டுருக்காங்க. இந்த காலத்துலயாவது புருஷங்காரங்களை பிடிக்கலன்னா டைவர்ஸு கிவர்ஸு பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் புருஷன் செத்துட்டா கூடவே உளுந்தெல்லாம் நம்மளும் சாவணும். பொம்பளையா பிறக்கிறதே பாவந்தான். என்னத்த பண்ண? 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெக்கிறத விட காலம் முழுக்க பிள்ளைவ புருஷன் மாமனார் மாமியார்னு எல்லாத்தையும் சுமந்துதான் ஆவணும் போல இருக்கு. என்ன மௌன மாதிரியே வந்து கணச்சிக்கிட்டு நிக்கிறிய? மேல உள்ள கோவம் இன்னும் குறையில போல இருக்கு. என்ன சமாதானத்துக்கு தூது அனுப்பி விட்டாரா? அவன் தூது அனுப்புனாலும் அனுப்பாட்டியும் நான் வந்து பேசிதானே ஆகணும்.
ஏண்டி ஆம்பளம் 1000 பிரச்சனையில இருப்பான். நீ இந்த மாதிரி விட்டு கொடுக்காம வீம்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு மேலே மேலே கோவத்தை தான் உண்டாக்குது. விடாப்படியா இருந்தா எப்படி? அவன் தான் பண்ணது தப்புன்னு சொல்றான்ல, கொஞ்சம் மனம் இறங்கி போனா என்ன? சொன்னது தப்புன்னு எப்போ சொன்னாரு உங்க பிள்ளை? என் கையை பிடிச்சி சொன்னாரா இல்லை காலை பிடிச்சி சொன்னாரா? என்னது, உன் கையை பிடிக்கணும் காலை பிடிக்கணுமா? அப்போ என் பிள்ளை உன் காலு கடியில் கிடக்கணும்னு நினைக்கிறியா? ஆ ம் அப்படிலாம் கூட கடந்துட்டாலும் உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. யாரும் இல்லாத நம்ம புருஷன்தான் கதின்னு கிடந்தோம். ஆனால் இப்போ கட்டினவனும் கை விட்டுட்டானே. இனிமே நமக்கு ஆதரவு யாருன்னு நீ மனசுக்குள்ளே போட்டு புழுங்குறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீன்னு இல்லை, எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோம். என்னைக்கு நம்மளை நம்ம நம்பி நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சு யாரையும் எதிர்பார்க்காம இருக்கமோ அப்பந்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். பிறந்ததுலேருந்து அப்பா அம்மாவை எதிர்பார்த்து வாழறோம். அதுக்கப்புறம் ஒருத்தவனை முடிச்சதுக்கப்புறம் புருஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புருஷன் விட்டுட்டு போனால் பிள்ளைகளை எதிர்பார்க்குறோம். பொம்பளைங்களோட வாழ்க்கை இப்படியே தானடி போகுது. பொம்பளைங்க யார் இப்போ தனக்குன்னு வாழுறா? ஆ சொல்லு, பொம்பளைங்க யார் தனக்குன்னு வாழ்றா? இந்தா நீ இருக்க, எத்தனை நாள் உனக்கு பிடிச்சதை சாப்பிட்ருப்ப, எத்தனை நேரம் உனக்கு பிடிச்ச மாதிரி துணி கட்டிருப்ப. பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு அப்பா ஆத்தாளுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கா பயந்துக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு கிடந்திருப்ப. அதுக்காக என்னடி பண்ணுறது? நம்மளை சுற்றி உள்ள எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் தான். அதுக்காக நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. வாழ்க்கையில் வரமுறைன்னு ஒன்று இருக்குது. எந்த வரமுறையை நான் கண்டுபிட்டேன்? இந்தா வெளில போயிருக்கான், அவன் திரும்பி வர்றதுக்குள்ள ஏதோ அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து அவன்கிட்ட பேசுகிற வழியை பாரு. மேலும் மேலே உன் மேலே கோவம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் அவன் உன் கையை விட்டு போயிடுவான். நல்லதுக்கு தான் சொல்கிறீங்களா? ஏட்டி, அவன் என் பிள்ளை தான், இல்லைன்னு சொல்லலை. இதுக்காக புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பியா? அதை பார்த்துக்கிட்டு நான் என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டா இருக்க முடியும்? அன்னைக்கு எதிர 2 பேர் இருந்தால் முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஒரு வயசானவ, நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறதே? சரி சரி, அவர் கண்டு இல்லைனாலும் ஒரு மறைக்கு 4 மறையாக வந்து என்கிட்ட சொன்னதுக்காக இன்னைக்கு உனக்கும் உன் மவனுக்கும் பிடிச்ச மாதிரி பீக்கங்கப்பட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். ஆத்தடியாத்தா, என்ன சலிப்பா சொல்கிறாய் அம்மா? சலிப்பு தான். நீ உன் மவனை எதுக்கு பூனை மாதிரி என் பின்னாடியே சுத்துறீங்கன்னு தெரியாது. நான் வம்பு பண்ணிக்கிட்டு நின்னா வீட்டில் சோறு பொங்குறது யாரு? நாள் முழுக்க அடுப்படியில் கடந்து வேவுறது தானே என் வேலை. அடியே, கிளிப்புளிக்க சொல்கிற மாதிரி எடுத்து சொல்கிறேன், புரிஞ்சுக்க மாட்டப்பில் இருக்க. போய் சமைக்கிற வழியை பாருட்டியே. செய்கிறேன். ஆமாம், அந்த டைனை சோறுக்கிற எதுவும் தின்னால? எனக்கு என்ன தெரியும்? உன் சின்ன மருமாவை சாப்பிட்டாலா இல்லையான்னு நீயே போய் கேட்டுக்க. என்கிட்ட வந்து ஏன் கேட்குற? சரி சாப்பிட்டாலா இல்லையான்னு தான் கேட்டேன். சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன? அது இருக்கட்டும், உன் மாமா ராத்திரிக்கு பால்கோவா வாங்கிட்டு வந்தாராம எனக்கு. என் கண்ணுலேயே காட்டல. ஆமாண்டே, இந்தா நான் மல்லிகைப்பூ 1 முழமும் பால்கோவாவும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் பக்கோடா வாங்கிட்டு வந்தான். நான் தான் சரி நீ அவன் மேலே கோவத்தில் இருக்க, எப்படியும் நீ அதெல்லாம் தொட மாட்டேன்னு சொல்லி பூ எடுத்து சாமிக்கும் உன் மாமனாருக்கும் போட்டுவிட்டு பக்கடவா பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டேன். பால்கோவா ராத்திரி தூங்கும்போது எனக்கு சரியா தூக்கம் வரல. ஏதாவது பண்டை இனிப்பா திங்கின்னு போல இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்டுட்டேன். என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. என்னவோ இவ்வளோ நேரம் உன் மவன் எனக்கு தேவையே இல்லை, மவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நின்னேன். இருந்தாலும் அவர் என் புருஷன். எங்களுக்கு இடையில எவ்வளவோ இருக்கும், நீங்கள் குறுக்கிடாதீங்க சரியா? என் மாமா சாப்பிட வர நேரமாவது, நான் போய் சாப்பாடு செய்கிறேன். ஏதோ ஒன்றா இருந்தால் சரிதான். ஒருத்தி அனுப்பியாச்சு, இன்னொருத்தி என்ன பண்ணுறான்னு தெரியலையே. குடும்பமே சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் இப்போ கொண்டாட்டமாக இருக்கீங்களா? சே, ஏதோ நினச்சேன். நான் நினச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஒரு போக்க பார்த்தா 2 பேரும் சேர்ந்து 4வது ஒரு பிள்ளையே பெற்றுக்குவாங்க பிள்ளையே. என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கழுவி இருக்க பிறகு கழுவிதான். மௌனையும் மருமவளையும் நல்லா சேர்த்து வைக்கிறான். ஐயோ, இதெல்லாம் என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவன் வேற கிளம்பி வாரேன்னு சொன்னான். எப்போ வருவான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு பயமா இருக்கு. வந்து எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சுது. என் நிலைமை அவ்வளோதான். ஐயோயோ, அதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணணும். ராசாத்தையும் நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. அவள் பேசுறதையும் சிரிக்கிறதையும் கேட்டா எனக்கு அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கு. என்ன பண்ணலாம்? கோவமாக எதுவும் பண்ணால் ஒன்றும் செட் ஆகாது. இனிமேல் சென்டிமெண்ட்டாக ஏதாவது பண்ணாதான் செட் ஆகும். இப்போ நான் போடுற அடிக்கு புருஷனும் பொண்டாட்டி என் ஜென்மத்துக்கு ஒன்றே சேரக்கூடாது. எலியும் பூனையும் மாதிரி எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சத்தி, உனக்கு வேட்டு ரெடி ஆகிட்டே இருக்குடி. சீக்கிரத்தில் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தாம விட மாட்டேன்.